ஹலோ வியூவர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மாடி தோட்டம். எங்கள் மாடி தோட்டத்தில் மேல் மாடியில் பாருங்கள், கேந்திப்பூ அழகாக மலர்ந்துருக்குது. நிறைய கேந்திப்பூ விட்டுருக்குது. ஒரே தொட்டியில் நாங்கள் நோனி மரமும் வச்சுருக்குறோம். நோனி மரம் ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க, லிவருக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு. சரி, ஒன்று வாங்கி வைக்கலாமேன்னு சொல்லிட்டு வச்சுருக்குறோம். அது மொட்டு மாதிரியும் இருக்குது, பூவும் விடுற மாதிரி இருக்குது. இன்னும் சரியாக தெரியல. ஸோ வாங்கி வச்சு ஒரு 4 மாதம்தான் ஆகுது. ஸோ நல்லா வளர்ந்து நிற்கிது. இப்போது பக்கத்தில் மல்லி, இருவாட்சி மல்லி வச்சுருக்குறோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா செண்டு தக்காளி, நாட்டு தக்காளி. ஸோ அது வளர்ந்துது. ஆனால் நல்லபடி காய் விடாததுனால, அங்கங்கே வெள்ளைப்பூச்சி அடித்ததுனால இப்போ மழைக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா மருந்தெல்லாம் விட்டு மழைக்கு அப்புறம் நல்லா இருக்குது. ஸோ இது ஒரு துளசி செடி வளர்ந்துட்டுருக்குது. சரி, நம்மளுக்கு பூஜைக்கு யூஸ் ஆகுமேன்னு விட்டுட்ருக்கேன். இது ஆரஞ்சு மரம் கட்டிங் வாங்கி வச்சுருக்குறோம். ஸோ இந்த பக்கம் வந்திங்கன்னா பாருங்க, அத்தி மரம் நல்லா ஒரு 4 மாதம் ஆச்சு. இதே போல் கட்டிங் தான் வாங்கி வச்சது. நல்லா வளர்ந்து காயெல்லாம் விட்டுருக்குது. ஸோ மரமும் நல்லா வளர்ந்துருக்குது, தெரியுதுங்களா? ஓகே. ஸோ இதுவும் நாட்டு தக்காளி, கொத்தாக விடக்கூடிய நாட்டு தக்காளி தான். இன்னும் பூவெல்லாம் எடுக்கலை. விட்டுச்சுன்னா உங்களுக்கு மறுபடியும் நான் வீடியோ போடுறேன். ஸோ இதுவும் அதே தான், நாட்டு தக்காளி தான். இது சிவப்பு கலர் ரோஸ் செடி. ஸோ இது அரைக்கீரை போட்டு அறுவடை பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இப்போ தொட்டி தண்டு மட்டும்தான் இருக்குது, இதுக்கப்புறம் தான் விடும். ஸோ இது பார்த்திங்கன்னா ரோஸ், பன்னீர் ரோஸ், பிங்க் கலர், கொத்தாக மொட்டெல்லாம் எடுத்துருக்குது. ஸோ இதை பாருங்க, நல்லா ஒரு தொட்டியில் போட்டு வளர்த்துருக்குறோம். நல்லா கொத்தாக பூ மொட்டை எடுத்து, தெரியுதுங்களா? பூவெல்லாம் விட்டுருக்குது. அதிலே இது ஒரு குரோட்டன் தான், அந்த டேபிள் ரோஸுன்னுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி ஒரு வெரைட்டியெல்லாம் நிறைய கொஞ்சம் வாங்கிட்டு வச்சுருக்குறோம். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிவப்பு பசலைக்கீரை. ஸோ அதில் புதினாலாம் வச்சுருந்தோம். புதினாலாம் இப்போ தான் ஒரு 2 நாளைக்கு முன்னே தான் அறுவடை பண்ணிட்டோம். பசலைக்கீரை நல்லா வளர்ந்துருக்குது. அதுக்கு மேலே பார்த்திங்கனாக்கா இங்கே மாதுளஞ்செடி, 2 செடி 2 தொட்டியில் வச்சுருக்குறோம். ஸோ ஒன்று பச்சை கலரில் ஒரு வெரைட்டியாக விடுது. ஸோ மாதுளை பூ எடுத்து காயெல்லாம் காய்ச்சிருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கனாக்கா இது ஒரு வெரைட்டி, சிவப்பு கலர் வெரைட்டி. இதுலேயும் ஒரு 3 காய் விட்டுருக்குது. முட்டெல்லாம் இன்னும் நிறைய இருக்குது. இது வெள்ளை ரோஜா வாங்கினது வச்சு ஒரு 3 மாதம் ஆகுது. நல்லா வளர்ந்து நிற்குது. இப்போது பாருங்கள், மொட்டை இருக்குது. ரோஸும் அழகாக விட்டுருக்குது. ஒரு 4-5 ரோஸு நான் ஏற்கனவே பறித்து சாமிக்கெல்லாம் வச்சுட்டேன். ஸோ இதெல்லாம் டேபிள் ரோஸு. அதில் கொஞ்சம் தின்னுட்டு பத்திரி வந்துட்டுருக்குது. சப்ஜா விதைன்னும் இல்லைங்களா, அந்த சப்ஜா விதை செடி தான் இது. ஸோ அதில் கொஞ்சம் வளர்ந்துட்டுருக்குது. அதெல்லாம் இன்னும் கவர் பண்ணி எடுக்கணும். ஸோ இது ஃபைல்ஸுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க, அதனால் வாங்கிட்டு வச்சேன். ஐயன்பாளையம் அப்படின்னு பேர் என்னான்னு மறந்து போச்சு எனக்கு. ஐயன்பாளையமும் வச்சுருக்குறோம். இது லெமன் கிராஸ். இந்த செடி லெமன் கிராஸு வாங்கிட்டு வச்சு ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. செழிப்பாக வளர்ந்துருக்குது. ஸோ இது மஞ்சை கரிசலாங்கண்ணி. நம்மளும் கீரை சமைக்கும் போதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். தலைக்கு எண்ணெய் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் அடிப்பட்ட இடத்துல இதை போட்டோம்னா அடியெல்லாம் நல்லா சரியாயிடும்னு சொன்னாங்க. அதனால் வாங்கிட்டு வச்சோம். பேர் தெரியல, தெரிஞ்சுக்கின்னு அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இது பார்த்திங்கனாக்கா பெங்களூர்
தக்காளி, பெங்களூர் தக்காளி நல்லா கொத்து கொத்தாக விட்டு இருக்குது. ஸோ எதை அப்படி தக்காளியை போட்டு விட்டால் அதுவாக வளர்ந்துருச்சு, நல்லா இன்றைக்கி வளர்ந்து நிற்குது. இது வந்து வாழைத்தண்டு மல்லி. மல்லியிலே ஒரு 7 வகை 8 வகையான மல்லி வச்சுட்டுருக்கோம் வீட்டில். நல்லா பூத்து இந்த வருஷம் நல்லாவே எங்களுக்கு பூஜைக்கான பூங்களை கொடுத்துச்சு. இது இது தானாக வளர்ந்தது தான். இந்த பிளான்ட்டோட இந்த ஜூஸ் எல்லாம் போடுவோம்ல, மில்க் ஷேக்கு, அதனோட பிளான்ட் இது. அந்த விதை அப்படியே முளைச்சி வந்துடுச்சு. இது அழகுக்காக வச்சுருக்கிறேன். இதுவும் பெங்களூர் தக்காளி. இந்த பெங்களூர் தக்காளி பாருங்கள், கொத்து கொத்தாக அழகாக விட்டு இருக்குது எங்கள் வீட்டில். தெரியுதுங்களா? மாடி தோட்டத்தில் அழகழகாக விட்டுது. நீங்களும் இதே போல் வீட்டில் யூஸ் பண்ணுற தக்காளியெல்லாம் அப்படி தோட்டத்தில் போட்டிங்கன்னா, ஒரு தொட்டியில் போட்டு விட்டிங்கன்னா அழகாக வளர்ந்துடும். இப்போது இந்த பக்கம் பார்த்தோம்னா இது மாயன் கீரை. கீரையை பறிக்கும் போதெல்லாம் இதுலேயும் ஒரு 4-5 எடுத்து போட்டுக்குவோம் சமையலுக்கு. இது நாட்டு தக்காளி கொத்து கொத்தாக விடக்கூடியது தான். இது வந்து முல்சீத்தா மரம். முல்சீத்தா மரத்தில் இந்த பீர்க்கங்காய் கொடி ஏறி இருக்குது, ஆனால் இன்னும் காய் மட்டும் விட மாட்டேன்து. இந்த முல்சீத்தா மரம் சீசன் எப்போன்னு தெரியல, அழகாக பூ விட்டு காய் விடுமான்னு காத்துட்ருக்கோம். பாருங்கள், வாங்கின்னு வந்து வச்சு ஒரு 6-7 மாதம் ஆயிடுச்சு, நல்லா விட்டு இருக்குது. பாருங்கள், அந்த பீர்க்கங்காயில் மட்டும் அழகாக விட்டுருக்குதுங்க. ஆனால் பழம் காய் தான் நல்லா காய்க்க மாட்டேன்து, அப்படியே வந்து எறும்பு வந்து இது பண்ணிடுது. இது மங்குஸ்தான் பிளான்ட்டு, இந்த முல்சீத்தா இதெல்லாம் வந்து வாங்கி வச்சு எங்கன்னா ஒரு 6-7 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அழகாக வளர்ந்து இன்றைக்கி எப்போ பூ விடுவோன்னு நானும் பார்த்துட்டுருக்கேன். ஸோ நல்லா வளர்ந்துருக்குது. இது வந்து நாட்டு தக்காளியே ஒரு 4-5 தொட்டியில் விதை போட்டு வளர்த்து வச்சுருக்கோம். இது மியாசகி மேங்கோ மரம். வாங்கி வச்சதுலேருந்து கொஞ்சம் வளர மாதிரி இருக்குது, அப்படியே இருக்குதுங்க. இனிமேல் தான் வளரும் போல தெரியுது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஜப்பான் ஆரஞ்சு. இந்த செடி வச்சுருக்குறோம். ஒரு முறை பூ விட்டுச்சு. பூ எல்லாமே வந்து கொட்டி போயிடுச்சு. 5-6 பூ விட்டுச்சு, எல்லாமே கொட்டிடுச்சு. ஸோ இதுவும் எல்லாமே தர்மாக்கோலில் தான் வச்சுருக்குறோம். பார்த்திங்களா? அதுலேயே இந்த எருக்காக கொட்டுற மண்ணிலேருந்து வர்ற வேர்க்கடலை அப்படியே வளர்ந்துச்சுங்க. இந்த வேர்க்கடலையும் ஒரு 2 முறை எடுத்து சாப்பிட்டோம். நல்லா ஒரு 50 காய்க்கு விட்டுச்சுங்க அதில். இதுவும் மல்லி, 4 அடுக்கு மல்லி இங்கே கொஞ்சம் பூஜைக்கு தேவைன்றதுனால நிறையவே வச்சுட்டுருக்கேன். ஒரு 10 தொட்டிக்கு மேலே வச்சுட்டுருக்கேன். இது வந்து திருநீற்று பத்திரிகை தான், சப்ஜா விதைன்றாங்க இல்லையா? ஸோ அதை போட்டு வளர்த்துட்டுருக்கேன். நம்ம சளியெல்லாம் பிடிச்சிச்சின்னா நம்மளும் சாப்பிட்லாம், பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து சம்பங்கி வந்து பெங்களூர் சம்பங்கி. இதுவும் வாங்கி வச்சு இப்போ ஒரு 3-4 மாதம் ஆச்சுங்க. ஸோ இது வந்து இன்சுலின் பிளான்ட்டு. இது ஒரு பிளான்ட்டு 100 ரூபான்னு சொல்லிவிட்டு ஏலகிரியிலேருந்து வரும்போது அங்கே போய் வாங்கிட்டு வந்தது. ஸோ அதுதான் நல்லா வளர்ந்து இப்போது 2 கிளை நல்லா வளர்ந்து நிற்குது. இது பார்த்திங்கன்னா பக்கத்தில், என்னடா இது இவ்வளோ பெருசு மஞ்சள் முள்ளு மாதிரின்னு நினைக்காதீங்க. இது வந்து நம்ம வெட்டி வேரில் பாருங்கள் நல்லா பூ எடுக்க ஆரம்பிச்சிருக்குது. தெரியுதுங்களா? இது ஒரு 9 மாதம் ஆனால் தான் ஹேர்வெஸ்ட் பண்ணோன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் 9 மாதத்துக்கு அப்புறம் அந்த பூவெல்லாம் விட்ட பிறகு ஸோ நான் உங்களுக்கு வேரெல்லாம் எடுத்து போட்டு ஷார்ட்ஸில் போடுறேங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா தூதுவளை செடி. இது வந்து நெஞ்சு சளியெல்லாம் எடுக்கக்கூடியது. கீரை பறிக்கும்போது இவங்களையும் ஒரு 4 பறித்து அந்த கீரையில் போட்டுக்குவேன். ஸோ இது வந்து மஞ்சள் கலர் ரோஸ் பிளான்ட்டு. ஸோ ரோஸ் பிளான்ட்டு ஒரு 4-5 இப்போ தாங்க வாங்கி வச்சுருக்கிறேன். 3 மாதம்தான் ஆகுது. எல்லாமே நல்லா வளருது. அதுக்கு தகுந்த உரம் கொடுத்தாக்கா நல்லா வளருது. ஸோ இது வந்து குண்டு மல்லி, 4 அடுக்கு மல்லியே ஒரு 4-5 தொட்டி இருக்குது. ஸோ அதை தான் வளர்த்துருக்குறேன். தெரியுதுங்களா? எல்லாத்துலேயுமே மொட்டு இருக்குது. மொட்டு இப்போது ஒரு 5-6 முறை விட்டுடுச்சுங்க. திருப்பி வந்து மொட்டு எடுக்குது.
அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதுக்கு உரம் போடணும். இது வந்து ஒரு கேந்திப்பூ. அங்கே ஒரு கேந்திப்பூ ஸ்டார்டிங்கில் காமிச்சேன். இப்போ இங்கே ஒரு கேந்திப்பூ பாருங்கள், அழகாக பூத்துருக்குதுங்க. தெரியுதுங்களா? பாருங்கள், அழகாக பூத்துருக்குது. நம்ம தோட்டத்துக்கு வரும்போது, மாடி தோட்டத்துக்கு வரும்போதெல்லாம் கண் குளிர வாசனையாக இப்படி கை வச்சா போதும், அப்படியே கையெல்லாம் மணக்கிற மாதிரி ஒரு வாசனையாக நல்லா இருக்குது. சாமிக்கு வைக்கிறதுக்கும் பூஜை ரூமெல்லாம் மணக்க நல்லா வாசமாக இருக்குதுங்க. ஸோ இதே போல் உங்கள் வீட்லேயே நீங்கள் சின்ன சின்ன பாட்டில் பிளான்ட்டை வச்சு வளர்த்து ஒரு சந்தோஷத்துக்காக நம்ம வீட்லேயே செடி வளர்த்தா ரொம்ப நல்லா இருக்கும்ன்றத நீங்களும் உணருங்க. எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.